மேடம். அண்ணன் விஜய் ஒரு தனிநபராக நாங்கள் ரசிக்கிறோம். அவர் ஆட்டத்தை நாங்கள் ரசிக்கிறோம். அவர் நடிப்பை நாங்கள் வியக்கிறோம். அதனால் ஆட்சி அமைச்சிடலாமா? அவர் முதலமைச்சராக்கிடலாமா? மக்கள் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அண்ணன் மனதில் எந்த அளவு ஓடுது? மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அண்ணன் தான் ஓடுறாரு. இப்படிப்பட்ட நபரை நம்பி தமிழ்நாட்டை கொடுக்கலாமா? ஆல்ரெடி நம்மளை தெருவா ஓட விடுற ஒரு கட்சிக்கு ஆட்சியை கொடுத்துட்டு நம்ம நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்குது? நமக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. அதாவது அவஸ்தைப்படுறதும், ஒரு எப்படி சொல்கிறது, மக்களை அழிவு நிலை கொண்டு போகிறதும், மக்களை இன்னலுக்கு ஆளாக்குறதும், மான மரியாதை சூடு சொரணை இல்லாமல் அந்த மக்களை மாற்றக்கூடிய வேலைகளை ஆல்ரெடி ஒரு அந்த மான ஈன சூடு சொரணை இல்லாதவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி சம்மந்தமே இல்லாமல் பார்க்குறாரு பாருங்க. ஏன்னா இந்த டாபிக் அவங்க மக்களால் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, தமிழ்நாடுனால அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்கள பொறுத்தவரையிலும் அவரும் அவர் சம்மந்தி குடும்பமும் ஒழுங்காக இருந்தால் போதுன்றது தான் அவங்க கட்சியோட நரேட்டிவ். ஆனால் விஜய் அவர்கள் எல்லா தலைவரும் கையில் எடுத்து அந்த ஒரு படத்தை வருமே, என்ன தானே ஓட்டு போட்டேன், ஆனால் சத்தியமாக ஒன்று தான் போட்டேன், இன்னொரு தலைவர் சொல்லுவான், ஆனால் சத்தியமாக என்னடா நான் கேட்ட என்கிட்ட போட்டேன்ற